வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். போதைப் பொருள் வழக்கில் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் அளித்திருக்கும் வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக முன்னாள் நிர்வாகி தயாரித்த படத்தில் நடித்ததற்கு சம்பளம் கொடுக்காமல் அந்த பணத்தை போதைப் பொருளாக கொடுத்து தன்னை போதைக்கு அடிமையாக்கியதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். அதிமுக முன்னாள் நிர்வாகி மட்டுமே தனக்கு போதைப் பொருளை சப்ளை செய்ததாகவும் தெரிவித்திருப்பதால் இருவரையும் காவலில் எடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அடுத்து சிக்கப்போவது யார்? ஆரணி அருகே மனைவி மகள்களுக்கு சொத்துக்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக 4 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் சொத்து பத்திரங்களை முன்னாள் ராணுவ வீரர் கோயில் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உண்டியலில் போடப்பட்ட 4 கோடி ரூபாய் சொத்து திரும்ப கிடைக்குமா? ஹரியானா மாநிலம் ரோத்தக் மாவட்டத்தில் போலீஸ் காதலனோடு சேர்ந்து சொகுசு வாழ்க்கை வாழ கணவனை டார்ச்சர் செய்திருக்கிறார் மனைவி. அப்பாவை கொன்று சொத்தை விற்று பணம் கேட்டதால் விபரீத முடிவெடுத்த கணவனின் கண்ணீர் கதை இது. ஆந்திராவில் விவாகரத்து ஆன ஆண்களாக குறிவைத்து 12 பேரை திருமணம் செய்து பணம் பறித்திருக்கிறார் ஒரு இளம்பெண். தாயோடு கூட்டு சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டவரின் பின்னணி என்ன? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.